மார்க்கெட் வந்து ரெட்டு க்ரீனுன்னு பார்த்து ட்ரேட் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் ஆல் டைம் ஹையில் நிறைய கேபிட்டல் வந்து வாஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களோட கேபிட்டல் இன்னியோட பொசிஷன் பிரகாரம் மார்க்கெட் வந்து 3042 வரலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நைட்குள்ளே போனாலும் போகலாம், போகாமல் திரும்பலாம். அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, பிகாஸ் மேலே டேட்டாவே கிடையாது. ஸோ நம்ம மேலே இருக்கிற எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் நம்ம ட்ரேடும் எடுக்க முடியாது, பை சைடும் போக முடியாது. சப்போஸ் நான் பை எடுத்திருக்கேன் மேம், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னியோட லோவை வந்து ட்ரைலிங் வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு அது வந்து பை ட்ரெண்ட் கண்டினியூவாக வந்து யூஸ் ஆகலாம். சப்போஸ் இல்லை திரும்பினாங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகிடும். சப்போஸ் நான் மேலே வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் சொல்கிறேன். செல் சைடு இப்போதைக்கு எடுக்காதீங்க. மண்டே மார்க்கெட்டில் இல்லை டியூஸ்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம நியூ பொசிஷன்ஸ் எடுத்தோன்னா மண்டே மார்க்கெட்டில் ஒரு ஆல் டைம் ஹைலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நியூஸஸ் 2 days நியூஸஸ் இருக்கும்போது ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கேப் அப் ஆகும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடிக்காது. அதாவது 3020 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து 3060 வந்து ஓப்பன் ஆனால் நமக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 3020 க்ளோஸ் ஆகாது, 60 போய் தான் க்ளோஸ் ஆகும். அப்போது வந்து உங்களுக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் ஆகிற மாதிரி வரும். ஏன்னா வந்து கேப் அப் ஆகும்போது அது மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் ட்ரேட்ஸ் பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்க எடுக்காதீங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் பை பொசிஷனுக்கான ஸ்கேல்பிங் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ உங்களோட ட்ரேட் பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 42 வரலாம் போகலாம். ஸோ வந்து ஸ்கேல்பிங் கிடச்சா எடுங்க, இல்லையா மேக்ஸிமம் செல் சைட் போகிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். செல்லிங் ஆர்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸில் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு லோ க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வரலும் வரல, திரும்ப அகைன் வந்து ஒரு செல்லிங்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த பொசிஷன் வரலுமே வரலும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து மொத்தமாக நம்ம